Taste the Daily. சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கம்பம் விவேகானந்தர் தெருவில் வசித்து வரும் தெய்வம் என்பவர் வெள்ளியன்று மாலை ஆடுகளுக்கு புல் அறுக்க தோட்டத்திற்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் தெய்வத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மதுரை மாநகராட்சியில் தென்கால் கண்மாய் கரையில் 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போடப்பட்ட சாலை திறக்கப்படுவதற்கு முன்பே விரிசல் ஏற்பட்டுள்ளது. 1 கிலோமீட்டர் கூட இல்லாத இந்த பாலத்தில் போடப்பட்ட சாலை பணி நிறைவடைந்து 2 மாதங்கள் ஆன நிலையில் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமலே உள்ளது. இந்நிலையில் திருவண்ணாமலையில் அடித்துச் செல்லப்பட்ட பாலம் போல திறப்பு விழா காண்பதற்கு முன்பே சாலைகளுக்கு பேட்ச் ஒர்க் பணிகள் செய்ய வேண்டிய நிலையில் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷனில் திமுக ஆட்சியில் தரமில்லாத சாலைகள் பாலங்கள் கட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலை எதுக்காக போட்டிருப்பாங்க அப்படின்னா, இங்கே ஒரு முக்கியமான ஒரு 10 அரசியல் பிரமுகர்கள் இருக்காங்க. இவங்க வாக்கிங் போகிறக்காக போட்டிருக்காங்க. 44 கோடி ரூபாய்க்கு மக்களோட பணத்தை, வரி பணத்தை எடுத்து இவ்வளோ தூரம் வேஸ்ட் பண்ணது ரொம்ப மனவேதனைக்குரியது. இது எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ இந்த பாலம் இது கட்டியே கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே டேமேஜ் ஆயிடுச்சு. விருதுநகர் அருகே பள்ளி கட்டடம் இல்லாததால் அரசு பள்ளி மாணவர்கள் நியாய விலை கடையில் அமர்ந்து படிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வாகைக்குளம் அருகே பெரிய சோழாண்டி ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் ஏராளமான மாணவர்கள் படிக்கின்றனர். மழை காலங்களில் வகுப்பறையில் மழைநீர் ஒழுகுவதால் பெற்றோர் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப தயங்குகின்றனர். இதனால் பள்ளிக்கு பூட்டு போடப்பட்டதால் அப்பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் 3 மாதங்களாக பள்ளி செயல்பட்டு வருகிறது. திறனற்ற திமுக அரசு தரமற்ற பள்ளி கட்டிடங்களை புதுப்பிக்காமல் பள்ளி மாணவர்களின் கல்வியோடும் உயிரோடும் விளையாடி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நள்ளிரவில் கருணை இல்லம் முன்பு 2 பெண் குழந்தைகளை கடும் குளிரில் விட்டு சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஆம்பூர் அடுத்த ஈச்சங்காட்டை சேர்ந்த ஜோதி என்பவர் தனது 2 பெண் குழந்தைகளை கருணை இல்லம் முன்பு குழந்தைகளை விட்டு சென்றுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் குழந்தை திருமணங்கள், வரதட்சணை உள்ளிட்ட சமூக பிரச்சனைகளுக்கு எதிரான உரிய விழிப்புணர்வு, பெண் குழந்தை பாதுகாப்பு ஆகியவற்றில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் குழந்தைகளை அனாதையாக விட்டு செல்லும் அவல சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் காசி விஸ்வநாதர் கோயில் நுழைவு வாயிலில் கோவிலுக்கு வந்த நபர் ஒருவர் பெட்ரோலை ஊற்றி தீயை பற்ற வைத்த சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோயில் முன்பு நுழைவாயிலில் கோவிலுக்கு வந்த நபர் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓட முயன்றார். இதை பார்த்த கோயில் ஊழியர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்த நிலையில் தப்பி ஓட முயன்ற நபரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை